வணக்கம் மேக்ஸ் 11th மேக்ஸ் exercise 3.9 question number 7 in a triangle ABC prove that A sin of this is equal to B plus C into sin A by 2. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே B plus C இருக்கு இல்லையா, அதை நான் கன்சிடர் பண்ணுறேன். B plus C by Aன்னு எடுத்துக்கிறேன். இந்த A இருக்கு இல்லையா, இங்கே வர மாதிரி பிளான் பண்ணி B plus C by Aன்னு எடுத்துக்கணும். இப்போ Bக்கு பதிலாக என்ன பண்ணலாம், நமக்கு சைன் ஃபார்முலா தெரியல. A by sin A equal to B by sin B equal to C by sin C is equal to R. அப்போ A equal to இந்த A இப்படி போகும் இல்லையா, அப்போ அதே மாதிரி R sin B, Cக்கு வந்து R sin C, Aக்கு வந்து R sin Aன்னு அப்ளை பண்ணுறேன். இந்த R வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ sin B plus sin C by sin Aன்னு இருக்கும். இப்போ sin C plus sin D ஓட ஃபார்முலா 2 sin B plus C by 2 cos C minus D by 2 னா B minus C by 2 by sin A. sin 2A is equal to 2 sin A cos A. அதே மாதிரி அதில் half angle identity sin A equal to 2 sin A by 2 cos A by 2ங்கிறத ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த B plus Cக்கு by 2க்கு நம்ம ஒரு அப்ளை பண்ணணும். அதுக்காக இப்போ இதை நான் சென்டரில் எழுதிக்கேன்னா இது நீங்கள் சைடில் எழுதிக்கோங்க, இடம் பார்த்தல, அதனால் இப்படி எழுதியிருக்கேன். A plus B plus C is equal to 180 degree. ஸோ B plus C is equal to 180 degree minus A. இப்போ நமக்கு B plus C by 2 தான் வேணும். அப்போ by 2 போட்டோம்னா 180 by 2 அப்புறம் A by 2. B plus C by 2 is equal to 180ல் 2 போச்சுன்னா 90 மைனஸ் A by 2. இப்போ B plus C by 2க்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த 2க்கும் இந்த 2க்கும் இப்போ நம்ம கேன்சல் பண்ணிடலாம். தட் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் 90 மைனஸ் A by 2 cos B minus C by 2 divided by sin A by 2 cos A by 2. இப்போ வந்து sin 90 minus theta cos theta 90 வரும்போது மாறும் இல்லையா, cos theta ஆகிடும். அப்போ cos of A by 2 அடுத்தது cos of B minus C by 2 by sin A by 2 cos A by 2 இதுதான் இருக்கும் இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட்டு this is equal to இப்போ cos of இந்த cos A by 2க்கும் இந்த cos A by 2க்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ cos of B minus C by 2 by sin A by 2. இப்போ இங்கே B minus C இதுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். sin A by 2 அப்படியே இருக்கட்டும். C is equal to என்னன்னு பாருங்கள், இந்த B அப்படியே வச்சுக்கலாம். இந்த இடத்துல பாரு, that is A plus B plus C is equal to 180 degree இல்லையா. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம C is equal to 180 degree minus of A plus Bன்னு எழுதலாம் இல்லையா. 180 டிகிரி மைனஸ் ஆஃப் A ப்ளஸ் பின்னு எழுதலாம். இதை தான் கொண்டு வந்து நம்ம இப்போ இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் பிக்கு பதிலாக சிக்கு பதிலாக பி அப்படியே இருக்கட்டும். காஸ் ஆஃப் பி மைனஸ் ஆஃப் 180 டிகிரி மைனஸ் ஏ மைனஸ் பி இப்படி பிரித்து எழுதிக்கலாம் பை 2 பை சைன் ஏ பை 2. சரியா. இப்போது இந்த இடத்துல என்ன ஆகும்னா B மைனஸ் இந்த மைனஸ் ஆச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2Bன்னு ஆகிடும். இந்த 2Bக்கு இது 2 கேன்சல் ஆகிடும். அப்புறம் இங்கே ஒரு A by 2 ஒன்று இருக்கும். அதாவது எப்படி இருக்குன்னா காஸ் ஆஃப் மைனஸ் பி இந்த மைனஸ்க்கும் இது ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ். அப்போ 2B by 2 ஒன்றுனா எழுதிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். 2B by 2 இங்கே மைனஸ் 180 by 2 இந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு A by 2 டிவைடட் பை சைன் A by 2ன்னு வரும். இந்த 2க்கு இந்த 2 கேன்சல், இது வந்து 90 ஆகிடும் இல்லையா. இப்போ லாஸ்ட்டில் என்ன இருக்குன்னா காஸ் ஆஃப் இந்த 90யை ஃபஸ்ட்டு இங்கே கொண்டு வந்துடல மைனஸ் 90 டிகிரி அப்புறம் மைனஸ் ஆஃப் A by 2 ப்ளஸ் பின்னு வரும். மைனஸ் 90 இது வந்து மைனஸ் 90 ப்ளஸ் A by 2 ப்ளஸ் பின்னு வரும். நான் இங்கே ஒரு மைனஸை வெளியில் எடுத்திருக்கேன். பிகாஸ் ஆஃப் இந்த 90க்காக எடுத்திருக்கேன். அதை எடுத்ததுனால இது மாதிரி வந்துடுச்சு. இப்படி வச்சுக்கிட்டாலும் நம்ம வச்சுக்கலாம் பை சைன் A by 2. ஓகே, நான் அதை எடுத்து எழுதிட்டேன். இப்போ காஸ் ஆஃப் மைனஸ் இருக்குது. இந்த இடத்துல ப்ளஸ் 90 இருந்தால் காஸ் ஆஃப் 90 ப்ளஸ் தீட்டாவோ மைனஸ் தீட்டாவோ நம்ம எடுக்கலாம். அதனால் இந்த மைனஸை நான் வெளியே எடுக்கிறேன். ஏன்னா காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா காஸ் தீட்டாவே தான். இப்போ ஒரு மைனஸை வெளியே எடுத்துட்டேன்னா இது என்ன ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ இங்கே மைனஸ் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் இப்படி போட்டுக்கலாம். ஓகே, பை
sin a by 2. Cos of minus theta is இது ஃபுல்லாக தீட்டான்னு எடுத்துக்கோங்க. Cos of minus theta cos theta தான். அப்போ cos of 90 minus of a by 2 plus b divided by sin a by 2. இப்போ cos 90 minus theta sin theta இல்லையா, cos 90 minus theta sin theta. இங்கே என்ன வந்திருக்கு, b plus c by a வந்துகிட்டே இருக்கு. இப்போ cos of 90 minus theta sin theta, sin of a by 2 plus b by sin a by 2. இப்போ நமக்கு கொஷினே வரணும் இல்லையா, அதனால் இது இங்கே கொண்டு போகிறேன். b plus c into sin of a by 2 is equal to இந்த a இங்கே வந்துடும், a sin a by 2 plus b. ஓகே, இதுதான் நம்மளோட கொஷின். hence rule. Okay, next sum. Okay, next subdivision. A cos b plus cos c is equal to 2 into b plus c sin square a by 2 prove பண்ணணும். LHS எடுத்துக்கலாம். LHS எடுத்துட்டோன்னா a into cos b plus cos c தான் இருக்கு. இதில் வந்து நம்ம இங்கே ஃபார்முலா கொண்டு வரப்போகிறோம். இங்கே கொசைன் ஃபார்முலாவில் cos b க்கு என்ன ஃபார்முலானா c squared plus a square minus b square by 2ac. cos c க்கு என்ன ஃபார்முலானா a squared plus b square minus c square by 2ab. என்ன ஃபார்முலானா இது கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து ஒரு 2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் 2 இருக்கு இல்லையா, 2aவை காமனாக எடுக்கலாம். 2aவை காமனாக எடுத்தோன்னா இங்கே a இருக்குது, இங்கே வந்து 2a இருக்குது. இஸ் ஈக்குவல் டு இப்போ c ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பை c மட்டும் இருக்கும். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் பை வெறும் b மட்டும் இருக்கும். இங்கே இந்த ஏக்கும் இந்த ஏக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ 1/2 இன்ட்டு c ஸ்கொயர், இப்போ இதாக ரிமைனிங் இதாக இருக்கும், c ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பை c plus a square plus b square minus c square by b. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இங்கே இதுதான் இருந்துச்சு இல்லையா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது b ஆல் மல்டிப்ளிகேஷன், இது c ஆல் மல்டிப்ளிகேஷன். 1/2 இதை b ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் b c ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் b மைனஸ் b க்யூப். இதை வந்து c ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். c a ஸ்கொயர் plus cb squared minus c cube divided by bc இருக்கிறத இங்கே எடுத்து எழுதிடுறேன். that is equal to இந்த இடத்துல எது ஒன்றா இருக்குன்றதை பார்த்து எழுதலாம். இங்கே ஒரு மைனஸ் பி கியூப் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் சி கியூபுக்காக 2bcயை வச்சுக்கிட்டு மைனஸ் ஆஃப் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் இது ரெண்டுத்துக்கும் மைனஸாக வெளியில் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது என்ன பண்ணுறேன்னா ஏ ஸ்கொயரில் இருக்குது பாருங்கள், இதுவும் எடுத்துக்கலாம். இதில் வந்து a ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டோன்னா இங்கே என்ன இருக்கும், b ப்ளஸ் சி இருக்கும். இருக்கா, a ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டோன்னா b ப்ளஸ் சி இருக்கும். அடுத்தது இந்த இதில் பாருங்கள், இதில் ஒரு பிசி இருக்குது, இங்கேயும் ஒரு பிசி இருக்குது. அப்போ இதில் ஒரு பிசியை வெளியில் எடுத்துட்டோன்னா இங்கே என்ன இருக்கும், ஒரே ஒரு சி இருக்கும், இதில் ஒரு பி இருக்கும். இங்கேயும் b ப்ளஸ் சி தான் கணக்கு. ஓகே, இப்போது இது b கியூப் ப்ளஸ் சி கியூப் இருக்கு இல்லையா, 2bc வச்சுக்குவோம். இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்குவோம். இது a கியூப் ப்ளஸ் b கியூப் ஃபார்முலாவில் இருக்குது. a cube minus b cube na a plus b into a squared minus a squareங்கிறது இங்கே b squared, a squared minus ab na bc. அடுத்தது plus c square, இது b மா, plus இந்த இடத்துல என்ன இருக்குது அதே மாதிரியே a square into b plus c plus bc into b plus c. சரியா, இப்போ இந்த இடத்துல வந்து எல்லா இடத்துலையும் இதுலேயும் b ப்ளஸ் சி இருக்குது, இங்கேயும் b ப்ளஸ் சி இருக்குது, இங்கேயும் b ப்ளஸ் சி இருக்குது. ஸோ 1/2bc இன்ட்டு இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா ஒரு b ப்ளஸ் சியை வெளியில் எடுத்துட்டோன்னா இந்த மைனஸாக இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் உள்ள மைனஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் பிசி மைனஸ் சி ஸ்கொயர். இங்கே பிசி போயிடுச்சு, b ப்ளஸ் சி போச்சுன்னா ப்ளஸ் a ஸ்கொயர். இங்கே வந்து வெறும் பிசி இருக்குது. சரியா, இப்போ ஏதாவது இதில் கேன்சல் ஆகுமா, ப்ளஸ் பிசி 2bc வந்துடும். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா b ப்ளஸ் சி பை 2bc இன்ட்டு a ஸ்கொயர் வரிசைப்படுத்தி எழுதுகிறேன். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2bc. ஓகே, ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்தது b ப்ளஸ் சி பை 2bc
இது என்ன ஃபார்முலாவில் எழுதலான்னா ஏ ப்ளஸ் இதுக்கு ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஒரு ஐடென்டிட்டி இருக்குது ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி ஏ மைனஸ் பி ப்ளஸ் சி இங்கே என்ன இருக்கோ பியும் சியும் இருக்கு இல்லையா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிக்கு ஃபஸ்ட்டு மைனஸ் அடுத்தது பிக்கு வரும் மைனஸ் போட்டு இப்படி எழுதலாம். இப்போ இதில் வந்து பி ப்ளஸ் சி பை 2bc இந்த இடத்துல வந்து நம்ம ஹாஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து இந்த எஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம் இல்லையா அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இது என்ன பண்ணுறேன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி போட்டு மைனஸ் 2c 2cயில் ஒரு சி போச்சுன்னா மைனஸ் சி வரும் இல்லையா நம்மளே ஒரு ஆட் பண்ணுறோம் ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ்ஸு சி இருக்குது அப்போ மைனஸ் 2b ஓகே இந்த மாதிரி எடுத்து எழுதிடும். ஆடிங் அண்ட் சப்ட்ராக்டிங் சி இந்த ஃபஸ்ட் ப்ராக்கெட்டும் பி இன் செகண்ட் ப்ராக்கெட்டும் மாற்றிட்டேன். இப்போ இது எப்படி எழுதலாம் பி ப்ளஸ் சி பை 2bc இஸ் ஈக்குவல் டு இது ஏ ப்ளஸ் பி இஸ் ஏ ப்ளஸ் அதாவது 2s இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இல்லையா இதை இங்கே யூஸ் பண்ணுறேன். அப்போ இது 2s மைனஸ் 2c இதுவும் 2s மைனஸ் 2b. இப்போ இந்த b ப்ளஸ் சி இருக்கு இல்லையா பை 2bc இதுலேருந்து ஒரு 2 எடுக்கலாம் இதுலேருந்து ஒரு 2 எடுக்கலாம் அப்போ என்ன வரும் 4 வந்துடும். இப்போ மீதி என்ன இருக்குது எஸ் மைனஸ் சி இன்ட்டு எஸ் மைனஸ் பி இந்த 4ல் இது கேன்சல் பண்ணால் இங்கே 2 வந்துடும். அப்போ 2 இன்ட்டு பி ப்ளஸ் சி இன்ட்டு எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி பை பிசி ஓகே இதுக்கான வேல்யூ என்ன இதுக்கு ஃபார்முலா என்ன எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி பை பிசி இருந்துச்சுன்னா அது எப்படி எழுதுவோம் 2 இன்ட்டு பி ப்ளஸ் சி இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ பை 2 ஹாஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டி சைன் ஸ்கொயர் ஏ பை 2. இப்போ உங்களுக்கு இது என்ன கிடச்சிச்சு RHS கிடச்சாச்சு ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே RHS வந்து ஹென்ஸ் ப்ரூவ். ஓகே நெக்ஸ்ட்